இதுதான் எள்ளு. இது வந்து கருப்பு, ப்ரௌன், வெள்ளை 3 எள்ளும் கலந்துருக்கும். இதோட வெல்லம் போட்டு ஆட்ட போகிறோம் நம்ம. இப்போ இதோட பனங்கருப்பட்டியும் போட்டு ஆட்டலாம். 2 வெரைட்டி இருக்குது. இது வந்து பனங்கருப்பட்டி ஓப்பன் பண்ணுறாரு. இது வந்து கொட்டானில் தான் வரும், கிலோ கணக்கில் வராது. ஒரு கொட்டான் கணக்கு தான் வாங்கணும். இது எதுக்கு போடுறோம்னா, நல்லெண்ணெயில் எள்ளு வந்து கசப்பு, அந்த கசப்பு தன்மையை எடுக்கிறதுக்காக இந்த பனங்கருப்பட்டி யூஸ் பண்ணுறோம். இது வந்து நாங்கள் நல்லெண்ணெய் 2 வெரைட்டி பண்ணுறோம். ஒன்று பனங்கருப்பட்டி போட்டு பண்ணுறோம், இன்னொன்று வெல்லம் போட்டு பண்ணுறோம். ரெண்டுமே ஒரே எள்ளு தான், எந்த வித்தியாசமும் கிடையாது. கருப்பட்டி வெல்லம் இது மட்டும்தான் வித்தியாசம். குவாலிட்டி வைஸ் 200% கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது வந்து எந்த இன்க்ரீடியன்ட்ஸ் லைக் ப்ரிசர்வேட்டிவ்ஸு, கெமிக்கல்ஸ், கலர்ஸ் எதுவுமே நாங்கள் ஆட் பண்ணுறதில்ல. இதெல்லாம் எள்ளு எல்லாமே வந்து கமிட்டியில், மார்க்கெட்டிங், கவர்மெண்ட்டோட மார்க்கெட்டிங் கமிட்டியிலேருந்து தான் வாங்குகிறோம். விவசாயிங்க டைரெக்டாக அங்கே கொண்டு வருவாங்க. அங்கேருந்து நாங்கள் டைரெக்டாக கொள்முதல் பண்ணுறோம் எள்ளு எல்லாமே. இப்போ பாருங்கள், நம்ம இந்த எள்ளு போட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது வந்து இப்போ தான் எண்ணெய் வர ஆரம்பிச்சிருக்கு. இது எப்படின்னா, ஒரு 12 கிலோ எள்ளு போடுவோம், 33% தான் அவுட்புட் வரும், ஆயிலாக வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆட்டினா தான் உங்களுக்கு எள்ளு வரும். இப்போ பாருங்கள், எண்ணெய் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 15-20 நிமிஷத்தில் நிறைய எண்ணெய் வந்துடும். அவுட்புட் வந்துருச்சு. இதுதான் எண்ணெய். 10 கிலோ எள்ளு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3.5 கிலோ, 3.25, 3.5 கிலோ மேக்ஸிமம் எண்ணெய் வரும். கொஞ்சம் அந்த மண்டியோடு சேர்ந்து வரும். இதை 2 நாள் தெளிய வச்ச அப்புறம் உங்களுக்கு பாட்டிலில் பிடிப்போம். 2 இல்லை 3 நாள் தெளிய வைக்கணும். இதை தெளிய வைக்கிறதுக்கு நாங்கள் எந்த கெமிக்கல் எதுவுமே போடுறதில்ல. 3 சட்டியில் வெறுமனை மாற்றிட்டு தெளிய வச்சு அதை பாட்டிலில் பிடிச்சிடுவோம்.